என்ன சாமி வரும்? உங்கள் உடம்புல என்ன சாமி வருது? வரல. சாமி ஏற்றி விடணுமோ? சார்ஜ் ஏற்றுறது மாதிரி பிரச்சனை. இது சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே காலம். அண்ணா வாங்க. நீங்கள் தானே இதுக்கு வழிகாட்டி, அப்படி தானே? இவர் தானே வழிகாட்டி. இவருக்கு அந்த சாமியுடைய அங்கே இருக்க சாமியுடைய அருள் வரணும். இப்போ அங்கே யார் சாமி ஆடுறா? யாரும் இல்லை. அங்கே அந்த சாமியை வர வைக்கணும். அவ்வளோதானே விஷயம். அப்படி தானே? இது உங்களுக்கு தெரிஞ்சு தானே இருக்குது. அண்ணன் தம்பியா நீங்கள் ரெண்டும்? இந்த செல்லை அவர் கையில் கொடுங்க. உங்கள் சாமி பேரை சொல்லுங்கள். ஐயனார். உங்களுக்கு எந்த சாமி வரணும்? கருப்புசாமி வரணுமா? இந்தா இப்போ கருப்புசாமியை கூப்பிடுப்பா. கூப்பிடு. உங்கள் கருப்பசாமி ஸ்தான பீடம் கொண்டவர், உச்சாடன பீடம் கொண்டவர் அல்ல. உங்கள் கோயிலில் இருக்கவர். இப்போ ஐயனாரை கூப்பிடுவோம். என்ன? 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களாய் சேனை வைத்து தானை துணிந்த தொண்டனுக்கு தொண்டனாய் உத்தனுக்கு உத்தனாய் குடியிருக்கும் ஐயனே, இவன் குடும்பியை பிடித்து ஆட்டுவாயாக. கூப்பிடா ஐயனார. இவருக்கு ஐயனார் வரையா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொங்கல் வச்சு கூப்பிட்டு மேலே தாளத்தோடு கூப்பிட்ருங்க, வந்து சேருவார். அள்ளி கொடுக்குற விபூதி பலனுடையதாக இருக்கும். இதை கோயிலில் வை, இதை வீட்டில் வை. இந்தாப்பா, பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். கருப்பசாமிக்கு அதே கடலூர் எல்லை கல்யாண விஷயமாக கேட்டு வந்தவன். சரி, அடுத்து பேசுவோம். இன்னைக்கு இதில் முடிஞ்சு போச்சு. அடுத்து பேசுவோம். பௌர்ணமிக்கு வாங்க. சரி, கல்யாணம் யாருக்குடா? கால் நின்றுவான். எலும்பும் தோணுமா இருக்கே, ஏம்ல சாப்பிட மாட்டியா? மலர் கொடுத்தேன் பாட்டு கேட்டிருக்கியா? கை குலுங்க வளையிலிட்டேன். அது ஒரு காலம். என்னடா தம்பி, இப்போ அவட்ட பேச்சுவார்த்தை எதுவும் உண்டா? இந்தா, ஆனி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நல்ல ஜாதகம் வரும். திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன், வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு நடக்கும். போயிட்டு வந்தா மாதிரி நல்லா இருக்கும். ஆமாம், வண்டி வாகனம் சம்மந்தமாக தொழில் நடத்துறது யாருப்பா? என்ன வண்டிப்பா? கால் வந்துட்டு வா. இவன் யார்? உன் பையனா? அப்படியா? என்ன படிக்கிற? சரி, அன்னசத்திரம் இருப்பது எதனாலே? சில தின்னதுங்கி பசங்க இருப்பதாலே. என்னடா ஏன் இந்த பாட்டை படிச்சுட்டேன் திடீர்னு? தொழிலெல்லாம் முடங்கி போய் தூங்கி தூங்கி எந்திரிக்கிறத மாதிரி உள்ள நிலைமையில் இப்போ நீங்கள் வாடிக்கிட்டு இருக்கிய. உண்மையா இல்லையா? சாப்பிடணும் சாப்பிடணும்.
ஆனால் அடுத்த கட்ட நிலைகளை உருவாக்குவதற்கும் இயக்குவதற்கும் ஒரு துலக்கமில்லாத நிலையில் நீங்கள் லாக்காகி கடனால் இப்போ வேதனைப்பட்டிருக்கீங்க. இந்த நிலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி தொழிலையும் ஆக்கி தரணும், இவனுக்கு நிலையான வேலையும் கொடுக்கணும். கால் வந்துட்டு வாங்க. வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். உன் செல்லில் பாடுதுப்பா பாட்டு. அதனால் இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பா. என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. இவனுக்கு மூத்தவன், அவன் அங்கேருந்து அவனை வெளியே கொண்டு வந்தால் போதுமா? இந்த காலை பிடிச்சிக்கா, விரலை நல்லா பிடிக்கிறிய. அவன் வயத்துக்குள்ளே மருந்து கிடக்குவோம், மகன் வயத்துக்குள்ளே மயங்கிட்டான். அவன் எங்கே போனாலும் அவன் கூடவே போவான். அங்கேருந்து மீட்டி கொண்டு வரேன், உன் தொழுதையும் நல்லா ஆக்கி தரேன். இந்த அப்படி வெற்றிவேல் முருகனுக்கு. முருகனுக்கு எத்தனை முன்னாடிடா? உன் மகனுக்கும் அதான்டா, மாற்றி தரேன். போ, காப்பாற்றிடுவோம். பௌர்ணமிக்கு 3 நாள் வா. சரி, சந்தோஷம். கர்பதாமிக்கு கடலூர் எல்லை கடன்களால் பாதிக்கப்பட்டவன், கடன்களால் பாதிக்கப்பட்டவன். அசுரரை வென்ற இடமும் ஒரு தேவரை பார்த்த இடம். ஆமாம், என்ன விஷயம்? கேட்க வந்த கேள்வி வேற, வந்து விழுந்திருக்கிறது வேற. நீங்கள் கடனை பற்றி கேட்க வரலையாமலா? கடனை பற்றி கேட்க வந்தார் இவர். உங்களுக்கு தெரியுமா கடனை பற்றி நீங்கள் கேட்க வந்தீங்களா? ஏன் முந்தல அப்போ இவர் முந்தினார்? தள்ளிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் கேட்க வந்தது அதை பற்றி இல்லையே. அதான் நீங்கள் அங்கே நில்லுங்க. யாருமே இங்கே வந்து பொய் சொல்ல முடியாது, அதான் விஷயம். சற்று பொறுமையாக இருந்தால் எல்லாருமே ஜெயிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். என்னப்பா? முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. எப்பா ருத்ராட்ச கோட்டை வீட்டில் இருந்துச்சா? ருத்ராட்சம் வீட்டில் வச்சுருந்தீங்களா? இப்போ எங்கே இருக்காது? இல்லையே. யார் கடையில்? சரி, வீட்டில் ஒன்று பூஜை அறையில் இருந்துச்சா? வீட்டில் இருந்தது கீழே விழுந்து குப்பைக்கு போயிடுது. காலில் வந்துட்டுவாங்க. ஞானப்பழத்தை புளிந்து ரசமன்பினோ, தண்டவாணி தேசிகர் எழுதிய பாடல். வா. அறுவை சிகிச்சை யாருக்காவது நடந்துச்சா? என்ன ஆப்ரேஷன்? அப்படியா? சரி. 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலும் சீரில்லை. கடன்களால் மனவேதனை. இடங்களால் ஆனதா மற்றவர்களுடைய செய்கையால் ஆனதாங்கிற சந்தேகம், குழப்பம் இருக்கும். உண்மையா? செய்கையால் ஆனது தான். அதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். கடனை தீர்த்து வெற்றியாக்குதேன். இல்லை அப்படி வேறு என்ன வேணும்? உன் பையனுக்கு சென்னையில் கிடைச்சாது. கர்பதாமிக்கு வெள்ளக்கோயில், உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பாலயம், வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுரவாசல். நல்ல காலில் விடலை. உன் உள்ளத்தை கொஞ்சம் திறந்து பார்த்தேன். ஒரே வீட்டுக்குள்ளே மன வருத்தமும் குழப்பமும் போட்டி பொறாமையும் நிறைய இருக்குது. அதனால் மன அழுத்தங்கள் ஜாஸ்தி. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்களும் சீரில்லாத குழப்பம். அதனால் விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த வாங்கிறதுக்கு சில தடைகளும் அதில் சில இடையூறுகளும் நடக்கு. அதனால் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி எப்பப்பா வரும்? ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை தாரேன். எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சும் தாரேன். நல்லா தீர்ந்தாச்சு, பணத்தை தந்துட்டேன். போ. அதே வெள்ளக்கோயில் எல்லை திருமணம் சம்பந்தமாக மனமாற கேட்டு வந்த மக்கள்,
உண்மையை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. வர்றான். நான் சொன்ன அவகாசத்துக்குள்ளே அந்த திருமண காலம் நடக்கும். இப்போவே நல்ல ஜாதகத்தை கொண்டு வந்து தாரேன், ரொம்ப கழிக்க வேண்டாம். வாழ வைக்கிறது என் பொறுப்பு. வெற்றியாக்குவோம். வைகாசி வசந்த காலம் புண்ணியமாக இருக்கும். தொழிலையும் தடையில்லாமல் வெற்றியாக்கி சில கோடிகளை கைக்கு வர வைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. சென்னை மாநகர், அங்கேயே நில்லுங்க, ஓடி வந்துடாதீங்க. சென்னை மாநகர் ஒரு சினிமா நடிகரின் தாயார்